தொகை மத்திய பட்ஜெட் அறிக்கையின் போது தள்ளுபடி செய்யப்படும் என்ற எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி கார்த்திக் சிதம்பரம் கருத்து. கல்விக்கடன் தள்ளுபடிக்கு பதிலாக புதிதாக பல மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்குவோம் என நிதியமைச்சர் கூறியிருப்பதை ஏற்க முடியாது எனவும் பேச்சு. பட்ஜெட்டில் தங்கள் மாநிலம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற பொய்யான தகவலை மக்களிடம் எதிர்க்கட்சிகள் பரப்புவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மாநில பெயர்களை குறிப்பிடவில்லை என்றால் அது புறக்கணிப்பாகி விடாது எனவும் விளக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் புறக்கணிக்கப் போவதாக கூறியிருப்பது நகைப்புக்குரியது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். தமிழகத்தின் நலனை முன்னிறுத்தி ஆக்கப்பூர்வ அரசியலை முன்னெடுக்க வேண்டும் எனவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. மத்திய பட்ஜெட்டில் கூட்டாட்சி தத்துவத்தையே பாஜக புறக்கணித்துள்ளது. அகில இந்திய காங்கிரஸ் குற்றச்சாட்டு. நேபாளம் காத்மண்டுவில் 19 பயணிகளுடன் இருந்து புறப்பட்ட விமானம் விபத்துக்குள்ளானதில் 18 பேர் உயிரிழப்பு. மீட்பு பணி காரணமாக காத்மண்டு திரிபுவன் விமான நிலையம் மூடல். கல்வராயன் மலைப்பகுதியை சுற்றியுள்ள கிராமங்களை முதலமைச்சர் துறை சார்ந்த அமைச்சருடன் சென்று பார்வையிட வேண்டும். கல்வராயன் பகுதி மக்களுக்கு ரேஷன் கடைகள், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை விரைந்து ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய 85 இருசக்கர வாகனங்கள் காவல்துறையிடம் ஒப்படைப்பு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 9 நாட்களில் மட்டும் 155 சென்டிமீட்டர் மழை பதிவு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மேகதாதுவின் குறுக்கே அணை கட்ட கர்நாடக அரசுக்கு அனுமதி இல்லை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் மத்திய அரசு தகவல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் கூட்டாளியான வைரமணி கைது. கொலைக்கு பின் திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூரில் பதுங்கியிருந்த வைரமணியை போலீசார் கைது செய்தனர். மத்திய பட்ஜெட்டில் இந்தியா கூட்டணி ஆளும் மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி மாநிலங்களவையில் எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. பட்ஜெட்டில் எந்த பாரபட்சமும் காட்டப்படவில்லை என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். ஜனநாயக முறை தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பது துடை தெரியப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக தொடுக்கப்பட்ட வழக்குகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய டிஜிபிக்கு உத்தரவு. சென்னை கோயம்பேடு சந்தையில் பூக்களின் விலை உயர்வு. வரத்து குறைவால் கனகாம்பரம் கிலோ 750 ரூபாய்க்கும், மல்லி கிலோ 450 ரூபாய்க்கும் விற்பனை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அருளிடம் போலீசார் தீவிர விசாரணை. பெரம்பூர், புழல் உள்ளிட்ட இடங்களுக்கு தனியாக அழைத்து சென்று விசாரணை. கோவை, திருப்பூர், தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். நீட் தேர்வு ரத்து செய்யப்படாத நிலையில் ஓரிரு நாளில் திருத்தப்பட்ட புதிய தரவரிசை பட்டியல் வெளியாகிறது. 19வது கேள்விக்கு சரியான மதிப்பெண் எழுதிய மாணாக்கர்களுக்கு மட்டும் மதிப்பெண் வழங்கப்பட்டு புதிய தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் என தகவல். வெள்ளத்தில் தத்தளிக்கும் குஜராத் மாநிலம். பாதிக்கப்பட்ட இடங்களை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்ட முதலமைச்சர் பூபேந்திர படேல். நேபாளத்தில் காத்மண்டுவில் இருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து எரிந்து விபத்து. 19 பேருடன் புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் காத்மண்டு விமான நிலையத்தில் இருந்து கிளம்பிய போது விபத்து என தகவல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இந்திய அணி பங்கேற்க வேண்டும். ஐசிசியிடம் பாகிஸ்தான் வலியுறுத்தல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.